அன்னமாச்சாரியாக்கு அப்புறம் 200 வருஷம் கழிச்சுதான் வந்தார். 17th centuryல அவதாரம் பண்றார். இந்த குழந்தைக்கு கொப்பண்ணா அப்படின்னு பேர் வைக்கிறார். கொப்பண்ணா நல்ல பிறந்ததுலேருந்தே பாகவதோத்தமரா விளையாடும் போது கூட ராம விக்கிரகத்தை வச்சுதான் விளையாடுவேன். ராமர் இங்க பத்ராச்சலத்துல நிச்சயமா போய் பாருங்க, போவாது திருபங்க கோலத்துல இருப்பார். மடியில சீதையை வச்சுருக்காரு. ஏன் சீதையை மடியில பக்கத்துல வச்சு கூடாதா? ஏன் மடியில வச்சுருக்கார் அப்படின்னா, இந்த சதுர்பூஜ ராமன் எங்க இருக்கார் அப்படின்னா, ராமஜோகி மந்து நீரு பிரேமதோ புதிஞ்சீரையா, ராமஜோகி மந்து நீரு பிரேமதோ புதிஞ்சீரையா, காமக்ரோத முல நெல்ல கடவு பாட போல மந்து ராமஜோகி மந்து. வெற்றியாளனை போல எஜமானன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கையோட என்ன காப்பாத்தாம சுவாமி வேற யாரையா காப்பாத்த போறாருன்னு தக்குவேமி மன பூரா கடுந்து வரப்போ பலுக்கே பங்காரமாய் பிதஜீன பலுகவேமி கலனோ நிமாம ஸ்மரணமரனு ஜகனி பலுகே பங்காரமாய் சைன போடு அப்படின்னு மிரட்டி சைன போட்டு வாங்குறேன். எழுந்து பார்க்குறேன், ரெசிப்ட் காப்பியும் வச்சிருக்கேன். ட்ரெஸ் பேப்பர் அடிச்சுட்டு அவங்க காப்பியும் வச்சிருக்கேன். காலம்பரம் எழுந்து பார்க்குறேன், ஓ இது கனவு இல்லை நினைவு. ஏற்பட்ட இந்த ஜெயிலேருந்து வந்து பத்ராச்சலம் கோவிலுக்குள்ள வராரு. கட்டின கோவிலுக்கு அப்புறம் வந்துட்டாரு, அரெஸ்ட் ஆயிட்டாரு. கோவிலையும் பார்க்கலையே யா. இப்ப ராமரை பார்க்கும்போது அப்படியே அவருக்கு கண்ணில் ஜலம் வருது. ராமா பக்தவரா கண்ணதி காணு போரா கதா சிந்த